Hello, welcome to this data science crash course in Tamil. ஸோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இந்த டேட்டா சயின்ஸ் கோர்ஸில் நிறைய நம்ம டீச் பண்ணிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மிஷின் லேர்னிங் மாடல் பில்ட் பண்ணுறதாகட்டும், தென் வந்து நம்ம வந்து ஒரு மிஸ்ஸிங் வேல்யூஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறதாகட்டும், இதெல்லாமே நம்ம பார்த்தோம். தென் நம்பை டுட்டோரியல் ஐ திங்க் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் அதே மாதிரி இந்த டேட்டா சயின்ஸில் நம்ம சொன்ன 3 பார்ட்ஸ்: எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ், மெஷின் லேர்னிங் அண்ட் எவல்யூஷன் அண்ட் டெப்ளாய்மெண்ட் அந்த ஃபைனல் ஸ்டேஜ். ஸோ இந்த 3 ஸ்டேஜஸ்ல எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்டெப். ஸோ அதுக்கு நமக்கு நம்பை அண்ட் பாண்டாஸ் தெரியணும் அப்படிங்கிறத நம்ம டேட்டா சயின்ஸ் ரோட் மேப் வீடியோல தெளிவாக பார்த்துருப்போம். இன்கேஸ் டேட்டா சயின்ஸ் ரோட் மேப் பார்க்கல அப்படின்னா அதுக்கான லிங்க் வந்து இப்போ நான் கார்டில் தந்திருக்கேன், அதே மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ அந்த ரோட் மேப் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு கைடன்ஸ், ஒரு ஐடியா கிடைக்கும், ஒரு கிளியர் மேப் கிடைக்கும். ஓகே, நம்ம இந்த டேட்டா சயின்ஸ் கோர்ஸ்ல என்னென்ன லேர்ன் பண்ண போறோம், இப்போ எந்த ஸ்டேஜ்ல இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ மறக்காம அந்த வீடியோ பாருங்க. அண்ட் இது வந்து ஐ திங்க் இட்ஸ் கண்டினியூஸ் பார்ட். ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் இருக்கு, அது நீங்க பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் அண்ட் ப்ராக்டிஸ் பண்ணாதான் வந்து உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் பாண்டாஸ் டுட்டோரியல் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டை பூஸ்ட் பண்ணும் டேட்டா சயின்ஸை பொறுத்த வரைக்கும். அண்ட் இதுல டேட்டா அனாலிசிஸ் ஸ்கில்லும் வந்து உங்களுக்கு பில்ட் ஆகும். பிளஸ் கோடிங் பத்தின பயம் போகும், கோடிங் மேல ஒரு இன்ட்ரெஸ்டும் கிரியேட் ஆகும். லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் தேர் இன் பாண்டாஸ். ஸோ இருக்கிற லைப்ரரிஸ்ல எனக்கு ஒரு ஃபேவரட்டான லைப்ரரி அப்படின்னா இந்த பாண்டாஸ் லைப்ரரி தான். ஸோ ஐ திங்க் கண்டிப்பா இந்த டுட்டோரியல்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். அண்ட் உங்களுக்கு நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா, என்னோட ஸ்டைல் பிடிச்சிருந்தா, என்னோட வே ஆஃப் டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அண்ட் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா மட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் டு த வீடியோ. ஸோ பாண்டாஸ் அப்படிங்கிறது இட்ஸ் பைத்தான் டேட்டா அனாலிசிஸ் லைப்ரரி. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்பை அப்படிங்கிற லைப்ரரி நம்ம பார்த்தோம், நியூமரிக்கல் பைத்தான்கிற ஒரு லைப்ரரி பார்த்துருப்போம். ஸோ அந்த லைப்ரரி மேல பில்ட் பண்ணது தான் இந்த பாண்டாஸ். ஸோ நம்பை ஃபாஸ்டா இருக்கனால இதுவும் வந்து ஃபாஸ்டா தான் இருக்கும். ஸோ பாண்டாஸ் இஸ் பில்ட் ஆன் டாப் ஆஃப் நம்பை. ஸோ இதுதான் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகே, ஸோ பாண்டாஸ் இஸ் ஓப்பன் சோர்ஸ் டேட்டா அனாலிசிஸ் அண்ட் டேட்டா மேனிப்புலேஷன், அனலிஸ் அண்ட் மேனிப்புலேட் பண்ணக்கூடிய ஒரு லைப்ரரி ஃபார் பைத்தான். இட் ப்ரொவைட்ஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் நீடட் டு ஒர்க் ஆன் ஸ்ட்ரக்சர்டு டேட்டா சீம்லெஸ்லி அண்ட் எஃபிஷியன்ட்லி. ஸோ ஸ்ட்ரக்சர் டேட்டாவை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. So the library is built on top of NumPy and is commonly used in data science, statistical analysis and various data driven fields. ஸோ டேட்டா சம்மந்தப்பட்ட ஒரு அனாலிசிஸ் ஆகட்டும், மேனிப்புலேஷன் ஆகட்டும், அதுக்கு நம்ம இந்த பாண்டாஸ் லைப்ரரி வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ யா, ஸோ பாண்டாஸ் அப்படின்னா எல்லாத்துக்கும் நமக்கு இந்த பாண்டாஸ் நமக்கு ஞாபகம் வரும். பட் இட்ஸ் பைத்தான் டேட்டா அனாலிசிஸ், ரைட்? ஸோ அது வந்து ஒரு ஃபேன்சி நேமா பாண்டாஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ண மூலமா என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, இதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குங்கிறத நம்ம குயிக்கா பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதோட டேட்டா ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரியஸ் அண்ட் டேட்டா ஃப்ரேம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பைத்தான்ல லேர்ன் பண்ணிப்பீங்க. ஸோ பைத்தான் ஃபுல் கோர்ஸ் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதுல வந்து நமக்கு வேரியபிள்ஸ் என்ன, டேட்டா டைப்ஸ் என்ன, இது எல்லாமே நம்ம சொல்லி கொடுத்துருப்போம் இல்லையா? ஸோ இதுல சீரியஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா அது ஒரு டேட்டா டைப். எப்படி ஒரு இன்டீஜர் ஒரு டேட்டா டைப், ஸ்ட்ரிங் ஒரு டேட்டா டைப், ஃப்ளோட் ஒரு டேட்டா டைப், அந்த மாதிரி சீரியஸ் அப்படிங்கிற ஒரு டேட்டா டைப். இது வந்து பாண்டாஸ்ல இருக்கக்கூடிய ஒரு டேட்டா டைப். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டைமென்ஷனல் லேபிள்ட் அரே தான் வந்து நம்ம வந்து சீரியஸ்ன்னு சொல்றோம். ஸோ நம்ம இன்னும் ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு டேபிள் காலம் எடுத்துக்கோங்க. ஸோ அதில் ஒரு ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்கு அப்படின்னா அதில் இருக்க ஒரு பர்டிகுலர் காலமை வந்து நம்ம சீரியஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். இது டேட்டா ஃப்ரேம் அப்படின்னா 2 டைமென்ஷனல் லேபிள் டேட்டா ஸ்ட்ரக்சர், அதாவது ரோ அண்ட் காலம் ரெண்டும் கம்பைன் பண்ணாதான் வந்து ஒரு டேட்டா ஃப்ரேம். ஓகேவா? ஸோ பேசிக்கா பாண்டாஸ் லைப்ரரியில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த சீரியஸ் அண்ட் டேட்டா ஃப்ரேம். ஸோ இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு ரொம்பவே பெனிஃபிட்டா இருக்கு. பாண்டாஸ் யூஸ் பண்ற மூலயமா நம்ம சிஎஸ்பி ஃபைல்ஸ் ஆகட்டும், எக்ஸல் ஃபைல்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் ரொம்ப ஈஸியா நம்மளால வந்து ரீட் பண்ண முடியும். அதுக்கு காரணம் இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் தான். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டேட்டா ஹேண்டில் பண்றது, அதாவது டேட்டா மேனிப்புலேஷன்ல ஸோ டேட்டா ஹேண்டில் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். மிஸ்ஸிங் வேல்யூஸை ஹேண்டில் பண்ணலாம், ட்ராப் பண்ணுறது, ஃபில் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு டேட்டா மேனிப்புலேட் பண்ணுறோட விஷயங்களுக்குலாம் வந்து பாண்டாஸ் லைப்ரரி ரொம்பவே ஈஸியாக இருக்கும். டேட்டா அலைன்மெண்ட் அண்ட் இன்டகிரேஷன், குரூப்பிங், மெர்ஜிங் அண்ட் ஜாயினிங் டேட்டா செட்ஸ். ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா எப்படின்னா நம்ம டேட்டா ஒர்க் பண்ணும் பொழுது ஸோ இந்த குரூப்பிங் மெர்ஜிங்லாம் வந்து நம்ம அதிகமாக பண்ணுற மாதிரி இருக்கும். இது நம்ம எஸ்கியூஎல்ல கூட இன்கேஸ் உங்களுக்கு எக்ஸ்கியூஎல் தெரிஞ்சதுன்னா அதில் வரக்கூடிய இந்த குரூப்பிங் மாதிரி தான்.
கைண்ட் ஆஃப் ஜாயினிங் மாதிரி தான் இதுலேயும் வரும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஹேண்ட்ஸனாக பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் டேட்டா அனாலிசிஸ். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் பண்ணலாம், டேட்டா அக்ரிகேஷன் பண்ண முடியும், அண்ட் டைம் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாத்தையும் பர்ஃபார்ம் பண்ண முடியும். டைம் சீரியஸ் ஃபங்க்ஷனாலிட்டி அண்ட் ஏதாவது டேட்டாவை நான் ஃபில்டர் பண்ணி எடுக்கணும், டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும் அப்படின்னா நம்ம பாண்டாஸ் லைப்ரரி யூஸ் பண்ணலாம். அண்ட் நம்பை மேலே இது பில்ட் பண்ணிக்கனால நம்பை பர்ஃபார்மன்ஸ் வந்து அதிகமாக ஃபாஸ்ட்டாக இருக்கனால அது டாப் ஆஃப் த நம்பையில் பில்ட் பண்ணிக்கனால பாண்டாஸோட பர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு வந்துட்டு எஃபிஷியண்டாக இருக்கும் அண்ட் ஆப்டிமைஸ் ஃபார் லார்ஜர் டேட்டா செட்ஸ். ஒரு லார்ஜர் டேட்டா செட் நம்ம போகும்போது இது ஆப்டிமைஸ் பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். ஓகேவா? அண்ட் இன்டெகிரேஷன் வித் மல்டிபிள் மல்டிபிள் ஃபைல் டேட்டா டைப்ஸ் நீங்க வந்து இன்டெகிரேட் பண்ண முடியும். ஃபார் எஸ்கியூஎல் டேட்டா பேஸ் ஆகட்டும், எக்ஸல் ஆகட்டும், சிஎஸ்வி ஃபைல், ஜேசன் ஃபைல், எஸ்டிஎம் ஆகட்டும், எல்லாத்துக்கூடயும் நம்மளால வந்து பாண்டாஸை ஃபிளெக்சிபிளா யூஸ் பண்ண முடியும். ஸோ பேசிக்கா வந்து பாண்டாஸ் நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணதான். ஸோ இருந்தாலும் நம்ம வந்து ஒரு குயிக் ஒரு ஓவர்வியூ பார்த்துருவோம். டேட்டா கிளீனிங் அண்ட் ப்ரிப்பரேஷன். ஸோ எக்ஸ்ப்ளோரேட்டிவ் டேட்டா அனாலிசிஸ்ல நமக்கு முக்கியமானது வந்து இந்த டேட்டா கலெக்ஷன் பண்ணக்கப்புறம் இந்த டேட்டாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். அண்ட் டேட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு நம்ம டேட்டாவை வந்து ஒரு இடத்துல இருந்து லோட் பண்ணும். ஸோ மேபி எக்ஸல்லையும் நம்ம பண்ண முடியும். அதே மாதிரி நம்மளால வந்து we can do it in this pandas also. ஸோ டேட்டாவை லோட் பண்ணி அதில் என்ன மாதிரி காலம்ஸ் இருக்கு, என்ன டேட்டா டைப் இருக்கு, எங்கெல்லாம் மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்கு, லைக் ஒரு பர்டிகுலர் ஆவரேஜ் வேல்யூ கண்டுபிடிக்கிறதாகட்டும், இந்த மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் பண்றதுக்காகட்டும். அண்ட் டேட்டா கிளீனிங் மெயினாக ஒரு டேட்டா வந்து கிளீன் பண்ணி எங்கெல்லாம் வந்துட்டு டேட்டா டைப் மாதிரி இருக்கோ இல்லை மிஸ்ஸிங் வேல்யூ இருக்கோ இதெல்லாம் ஹேண்டில் பண்றது. ஸோ ஃபைனலாக அந்த மெஷின் லேர்னிங்க்கு இன்புட் கொடுக்குற வரைக்கும் நம்ம அந்த பண்ணக்கூடிய அந்த டேட்டா ப்ரிப்பரேஷன் எல்லா ஒர்க்கையும் நம்மளால பண்ண முடியும். தென் எக்ஸ்ப்ளோரேட்டிவ் டேட்டா அனாலிசிஸ். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் ஆகட்டும், விஷுவலைசேஷன் பண்றதாகட்டும், அண்ட் சமரைசிங் த டேட்டா ஆகட்டும், இதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியும். டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் ஃபீச்சர் என்ஜினியரிங், கிரியேட்டிங் நியூ ஃபீச்சர்ஸ், நார்மலைசிங் டேட்டா அண்ட் என்கோடிங் கேட்டகரிக்கல் வேரியபிள்ஸ். கேட்டகரிக்கல் வேரியபிள்ஸ் அப்படிங்கிறது ஒரு தனி டாபிக். கண்டிப்பா நம்ம அது ஒரு தனி செப்பரேட் வீடியோவா அடுத்து வரக்கூடிய சீரீஸ்ல இருக்க போது. ஸோ இந்த என்கோடிங் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இன் எக்ஸ்ப்ளோரேட்டிவ் டேட்டா அனாலிசிஸ். ஸோ கண்டிப்பா நம்ம அந்த என்கோடிங்கை நம்ம பார்க்க போறோம். அண்ட் நார்மலைசேஷன், ஃபீச்சர் இன்ஜினியரிங் எல்லாமே நம்ம பார்க்க போறோம். ஸோ இது எல்லாம் என்ன அப்படின்னா டேட்டாவை தயார்படுத்துறது. ஓகேவா? பேசிக்கா நம்மளோட மாடலோட அக்யூரேசியா இம்ப்ரூவ் பண்றதுக்காக பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் இந்த எக்ஸ்ப்ளோரேட்டிவ் டேட்டா அனாலிசிஸ். தென் டைம் சீரிஸ் அனாலிசிஸ், நான் சொன்ன மாதிரி ஹேண்ட்லிங் அனாலிசிஸ், டைம் சீரிஸ் டேட்டா. ஸோ டைம் டேட்டா என்ன டேட்டா இருக்கோ அதை நான் அனலைஸ் பண்ண முடியும். அண்ட் ஃபினான்ஷியல் அனாலிசிஸ் லைக் ஸ்டாக் மார்க்கெட் டேட்டா, ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங், இதெல்லாம் என்னால் அனலைஸ் பண்ண முடியும். தென் as usual read and write from various formats and database. So இதெல்லாம் தான் use cases of Python, sorry pandas. So yeah, I have given some introduction, like ஒரு brief கொடுத்திருக்கேன் ஒவ்வொன்றுக்கும். handling missing data, filtering unwanted data, transforming data types. இது வந்து data cleaning and preparation. Then explorative data analysis நம்ம சொல்லிருக்கோம். descriptive statistics, visualization பண்றதாகட்டும், summarize ஆகட்டும், இதெல்லாம் நம்மளால பண்ண முடியும். Then feature engineering, like data transformation, all these things we can do. Time series analysis, so based on time whatever the data is there நம்ம அதனால ஹேண்டில் பண்ண முடியும். ஸ்டாக் மார்க்கெட் அனாலிசிஸ் ஹேண்டில் பண்றது. ஓகே, அண்ட் வேரியஸ் ஃபார்மெட்ல இருந்து நம்ம ரீட் அண்ட் ரைட் பண்றோம். ஸோ இதெல்லாம் தான் ஒரு பாண்டாஸ்ல நம்மளால பண்ண முடியும். அண்ட் பெனிஃபிட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் பாண்டாஸ். ஓகே, ஸோ ஃபார் உங்களுக்கு இது கிளியரா இருக்கு அப்படின்னா பாண்டாஸ் அப்படின்னு கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. ஓகேவா? அண்ட் if you are ready we can do the hands on. ஓகேவா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் பார்த்துருவோம். ஸோ ஃபார் திஸ் நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம கூகுள் கொலாப் போய்க்கலாம். ஸோ கூகுள் கொலாப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நியூ நோட் புக். ஸோ லெட்ஸ் கிரியேட் அ நியூ நோட் புக். அலாங் வித் மீ நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு வந்து ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஓகேவா? நீங்கள் ஒரு பெய்டு கோர்ஸ் படிக்கிற அளவுக்கு இது ஒர்த்தாக இருக்கும். ப்ளீஸ் வாட்ச் மட்டும் பண்ணாதீங்க, சைட் பை சைடில் ப்ராக்டிஸும் பண்ணுங்க. ஓகேவா? ஃபைன். ஸோ பாண்டாஸ் tutorial. ஓகே, ஸோ நம்ம ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணிடுவோம். ஸோ ஹேஷ் பாண்டாஸ் tutorials. ஸோ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி நம்மளோட டேட்டா ஸ்ட்ரக்சரை வந்து அனலைஸ் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் டேட்டா ஸ்ட்ரக்சரை வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இன் பாண்டாஸ். ஸோ நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இன் பாண்டாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்? சீரியஸ் அண்ட் டேட்டா ஃப்ரேம் பார்த்தோம் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சீரியஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்துருவோம். ஸோ இதுக்கு வந்து நான் டபுள் ஹேஷ் கொடுத்துக்கிறேன். ஸோ இட் பிகம்ஸ் அண்டர் இட். ஓகேவா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு சீரியஸை வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா வி ஹாவ் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு பாண்டாஸ் நம்ம இம்போர்ட் பண்ணணும். ஓகேவா?
ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே வந்து இம்போர்ட்டிங் பாண்டாஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். இம்போர்ட்டிங் பாண்டாஸ் லைப்ரரி. ஸோ கூகுள் கொலாப் பொறுத்த வரைக்கும் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இங்கே வந்து நம்ம எந்த லைப்ரரி இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. மோஸ்ட் ஆஃப் த லைப்ரரிஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். பட் இன்கேஸ் நம்ம வந்து இப்போ அனாகோண்டா ஃப்ரேம் ஒர்க் பண்ணுறோமோ இல்லை வந்து ஜூபிட்டர் நோட் புக் ஆகட்டும் இல்லை வந்து ஒரு விஎஸ் கோட்லேயே நம்ம பண்ணுறோம் பைச்சாம்ல பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம பாண்டாஸ் லைப்ரரி வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அதுக்கான டுட்டோரியல் எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ பாண்டாஸ் டாக்குமெண்டேஷன் போனீங்க அப்படின்னா ஸோ இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் 2.2.2. ஸோ இங்கே போனீங்க அப்படின்னா யூ வில் கெட் திஸ் கெட்டிங் ஸ்டார்டட் யூசர் கைடு, கேன் கோ அண்ட் செக். ஸோ எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பிபி இன்ஸ்டால் பாண்டாஸ். ஸோ இதை நீங்கள் உங்களோட கமாண்ட் ப்ராம்ப்ட்ல ரன் பண்ணலாம். அனாகோண்டா ஃப்ரேம் ஒர்க் நீங்கள் வச்சிருக்கீங்க, அனாகோண்டா வச்சிருக்கீங்க அப்படின்னா காண்டா இன்ஸ்டால் சி ஃபார்ஜ் அண்ட் பாண்டாஸ் நீங்கள் இப்படி பண்ணலாம். ஸோ நம்ம வந்து இப்போ கூகுள் கொலாப்ல பண்ணுறதுனால வி டோன்ட் நீட் இன்ஸ்டால், டைரெக்டாக நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இம்போர்ட் பண்ணுறதுக்கு இது காமனானது பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பாண்டாஸ் ஆஸ் பிடி. ஸோ பிடிங்கிறது ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிள் தான். ஷிஃப்ட் என்டர் கொடுத்தோம்னா ரன் ஆயிரும். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பண்ணுறதுனால கூகுள் கொலாப் வந்து இந்த பேக் அண்ட் இன்ஜினோட கனெக்ட் ஆகும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கனெக்டிங் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். இப்போ கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ பைதான் 3 கூகுள் கம்ப்யூட் என்ஜின் பேக் அண்ட் சொல்லி கனெக்ட் ஆயிருக்கு நமக்கு. ஸோ இல்லைங்களா? ஸோ இதுதான். ஸோ பாண்டாஸை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ நம்ம இனிஷியலாக நமக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கறக்காக நம்ம வந்து கூகுள் கொலாப்ல பண்ணுறோம். பட் மூவிங் ஃபார்வர்ட் நம்ம ப்ராஜெக்ட் லெவலில் போகும்போது கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு அனாகோண்டா ஃப்ரேம் ஒர்க், ஜூபிட்டர் நோட் புக் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? பட் இனிஷியலாக உங்களுக்கு வந்து டேட்டா சயின்ஸ் பற்றின ஒரு ஒரு நல்ல அபிப்பிராயம் வரணும், நான் படிக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வரணுங்கிறக்காக நம்ம இந்த கூகுள் கொலாப்ல பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டோன்ட் திங்க் லைக் கூகுள் கொலாப்ல தான் பண்ண முடியும் அப்படி இல்லை. இது வந்து ஒரு பேசிக் ஒரு லைக் ஒரு ஈஸி டு ஸ்டார்ட் அப்படிங்கிற ஒரு டூல் தான் இது. இது வந்து நமக்கு வந்து ஒரு பிகினர் லெவலுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறைய விஷயங்களை பற்றி நம்ம யோசிக்க தேவையில்லை. பட் மூவ் ஆன், நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் லெவலில் நீங்கள் போகும்போது கண்டிப்பாக யூ நீட் டு கோ டு ஃப்ரேம் ஒர்க். ஓகே, ஜூபிட்டர் நோட் புக் வந்து ஒரு ஆஃப்லைன் டூல், இதே மாதிரி தான் இருக்கும். பட் ஆஃப்லைனில் நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் லைக் பைச்சாம்ல நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகே, விஎஸ் கோட்ல யூஸ் பண்ண முடியும். ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம இம்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ இனிமேல் நம்ம பாண்டாஸ் நம்ம எங்கெல்லாம் ரெஃபர் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அப்போல்லாம் இந்த பிடி அப்படிங்கிற ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிளை நம்ம ரெஃபர் பண்ணால் போதும். நம்ம வந்து பாண்டாஸ் அப்படிங்கிறத கால் பண்ண அவசியம் இல்லை. ஜஸ்ட் பிடி அப்படிங்கிறத யூஸ் பண்ணால் போதும். ஓகேவா? ஃபைன். ஸோ இப்போ சீரியஸ் அப்படிங்கிறது நான் என்ன சொன்னேன், சீரியஸ் அப்படிங்கிறது ஒரு டேட்டா ஒரு ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர்ல இந்த மாதிரி ஒரு ஒன் டைமென்ஷனல் டேட்டா, லெட்ஸ் சே 1 2 3 இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா இதை தான் நம்ம வந்து சீரியஸ்ன்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ இதுவே லெட்ஸ் சே வி ஹாவ் சம்திங் லைக் திஸ். ஸோ இதை வந்து நம்ம 2D டைமென்ஷனல் சொல்லுவோம். இதை வந்து நம்ம டேட்டா ஃப்ரேம் சொல்லுவோம். த ஹோல் வி கால் இட் அஸ் அ டேட்டா ஃப்ரேம். இதை வந்து டேட்டா ஃப்ரேம் கால் பண்ணுவோம். ஜஸ்ட் ஒரு காலம் மட்டும் வந்து நான் சீரியஸ். ஸோ அதுக்கு தான் நான் என்ன சொன்னேன், சீரியஸ் அப்படின்னா ஒரு காலம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் அதே மாதிரி லைக் ஒரு காலம் அண்ட் ரோஸ் வந்து நம்ம கம்பைன் ஆகுது, மல்டிபிள் காலம்ஸ் அண்ட் ரோஸ் கம்பைன் ஆகும்போது அது வந்து 2 டைமென்ஷனல் போயிடுது. ஸோ அது வந்து டேட்டா ஃப்ரேம். ஓகேவா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேர்ம், சீரியஸ் அண்ட் டேட்டா ஃப்ரேம். ஸோ இதை நம்ம எப்படி கிரியேட் பண்றது? ஸோ நம்ம சீரியஸ் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா இதுல ஒரு 3 ஆப்ஷன்ஸ் நம்மளால பண்ண முடியும். 2 வகையா பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்ல இருந்து கிரியேட் பண்ணி பார்ப்போம். ஸோ லெட்ஸ் சே மை சீரியஸ்ன்னு வச்சுப்போமா. ஓகே, மை சீரியஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ நமக்கு வந்து கூகுள் கொலாப்ல ஒரு லேட்டஸ்ட் ஃபீச்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ கோட் கம்ப்ளீஷன் வந்து நடக்குது. ஸோ இது கூட எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது வந்து 2 விதமாக ஒர்க் ஆகுது இந்த ஆட்டோ கோட் கம்ப்ளீஷன். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு இன்பில்ட்டா ஜெமினை ஏஐ வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஜெமினை வந்து கூகுளோட ஏஐ, ரைட்? ஸோ லைக் எப்படி சாட் ஜிபிடி ஓப்பன் ஆகுது அதே மாதிரி ஜெமினை வந்து கூகுளோட ஓகேவா? ஸோ அது வந்து ஆட்டோ கம்ப்ளீட் பண்றதுக்கு இட் ஹாஸ் ட்ரெயின்டு. செகண்ட் திங் வந்து கிட்டப் ரெபாசிட்டரிஸ், ஓப்பன் சோர்ஸ் ரெபாசிட்டரிஸ்ல இருந்து கோடை வந்து ஃபெச் பண்ணி எடுத்துட்டு வருது. ஸோ இந்த 2 விதமாக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் ஆகுது. ஸோ ஐ திங்க் இது வந்து 2 விதமாக நான் பார்க்குறேன். ஒன்று வந்து அப்படின்னா பிகினருக்கு இது ரொம்பவே ஒரு ஸ்பூன் ஃபீடிங் பண்ற மாதிரி இருக்கு. அண்ட் எனக்கு கோடிங்கே தெரியலனாலும் கற்றுக்க முடியும். ஸோ வந்து ஒரு கான்ஸ் இருக்கு, சாரி ப்ரோஸ் இருக்கு. கான்ஸ் அதாவது ஒரு ஆப்போசிட் ஒரு ட்ராபேக்காக நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, ஸோ இன்கேஸ் இந்த டூல்லாம் இல்லாமல் நம்ம கோடிங் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் எனிவேஸ் ஐ திங்க் இது ரொம்ப கஷ்டம் கிடையாது, ரொம்ப ஈஸி தான். ஸோ நம்ம ஆஸ் அ டெவலப்பராக நீங்கள் வந்து இதை பார்க்குறீங்கன்னா இது ஒரு அட்வான்டேஜாக தான் பார்க்கணும். ஏன்னா உங்களோட டைம் சேவ் ஆகுது, கரெக்டாக? ஸோ யூ கேன் ஜஸ்ட் சிம்பிளி டேபை கிளிக் பண்ணி உங்களால் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், மை சீரிஸ் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ
ஒரு லிஸ்ட்டை நான் வந்து சீரியஸாக மாற்ற போகிறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதை நான் சீரியஸாக மாற்ற போகிறேன். ஸோ லெட்ஸ் சே பிடி டாட் சீரியஸ் parenthesis square brackets, let's say 1 comma 2 comma 3 comma 4 comma 5 comma 6 or just 5 ஓட நோக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம வந்து மை சீரிஸை பிரிண்ட் பண்ணிடலாம். ஸோ கூகுள் கொலாப் பொறுத்த வரைக்கும் டைரக்டா நீங்க வந்து பிரிண்ட் பண்ணலாம். ஷிஃப்ட் என்டர். ஓகே ஓகே ஸ்பெல்லிங் ஓகே ஃபைன். ஸோ இங்கே பேசிக்காக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கேஸ் சென்சிட்டிவ் பைத்தான் வந்து கேஸ் சென்சிட்டிவ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இட் ஸ்டார்ட் வித் கேபிட்டல் எஸ். ஸோ பிடி டாட் சீரியஸ் கேபிட்டல் எஸ். ஸோ நான் இதுக்கு முன்னாடி நான் ஸ்மால் எஸ் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால வந்துட்டு நம்ம பைத்தான் வந்து கேஸ் சென்சிட்டிவ். ஸோ வி ஷுட் பி காஷியஸ் வென் யூசிங். இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது நம்ம காஷியஸாக யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. ஓகேவா? சரி, இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெட்ஸே நான் லிஸ்ட் நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ லிஸ்ட் நான் இங்கே கிரியேட் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? ஸோ மை லிஸ்ட் நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ பாருங்க டிஃப்ரென்ஸ். ஸோ இதுதான் லிஸ்ட்டு. ஓகேவா? ஸோ இந்த மை லிஸ்ட்டையே நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா லெட்ஸே இந்த மை லிஸ்ட்டையும் நல்லா மாற்ற முடியும். லெட்ஸே இங்கே நான் 6 போடுறேன்னு வச்சுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இட்ஸ் கன்வெர்டட். ஸோ இந்த மை லிஸ்ட் அப்படி ஒரு லிஸ்ட்டை வந்து என்னால் வந்து ஒரு சீரியஸாக கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ இதை பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு ஒரு காலம் டைப்ல இருக்கு. பட் இருந்தாலும் எனக்கு வந்துட்டு டைப் செக் பண்ணா யூ கேன் செக் தட் ஆஸ் வெல். டைப் ஆஃப் மை சீரியஸ்னு கொடுத்தீங்க அப்படின்னா வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா பாண்டாஸ் டாட் கோர் டாட் சீரியஸ் டாட் சீரியஸ். ஓகேவா? ஸோ பேசிக்காக வந்து சீரியஸ் அப்படிங்கிறது ஒரு காலம் மாதிரி நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். அண்ட் இட்ஸ் அ ஃபண்டமெண்டல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டேட்டா ஃப்ரேம். ஓகேவா? ஸோ இது வந்து லிஸ்ட் யூசிங் லிஸ்ட். ஓகேவா? we can put creating series using list. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதோட அவுட்புட் பார்க்கும் பொழுது இங்க வந்து 0 1 2 3 4 வருது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இண்டெக்ஸ் வேல்யூ. ஓகே, இண்டெக்ஸ் ஸ்டார்ட் வித் 0. ஸோ இன்கேஸ் எனக்கு வந்து இண்டெக்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் நம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா ஸோ வி கேன் டூ தட் ஆஸ் வெல். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து கிரியேட் பண்ணும் பொழுது ஸோ வாட் வி கேன் டூ கமா வி கேன் புட் index equal to we can put like ஸோ நம்ம இண்டெக்ஸ் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இது மட்டும் தானா இல்லை we can also change alphabets. Let's say P4 P5 P6. ஸோ இந்த மாதிரி என்னால் வந்து ஒரு ஆல்ஃபபெட்டையும் என்னால் வந்து ஒரு இண்டெக்ஸை கிரியேட் பண்ண முடியும். லெட்ஸே இப்போ வந்து நான் வந்து ஒரு இண்டெக்ஸ் போடலை. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். லென்த் ஆஃப் வேல்யூ டஸ் நாட் மேட்ச் வித் லென்த் ஆஃப் இண்டெக்ஸ். ஸோ பேசிக்லி இந்த வேல்யூஸும் இண்டெக்ஸும் மேட்ச் ஆகலைன்னு சொல்லி நமக்கு ஒரு எரர் வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? ஸோ மேக் ஷுர் நீங்கள் கரெக்டாக அந்த இண்டெக்ஸ் வேல்யூஸை கிரியேட் பண்ணுறீங்களான்னு பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இது வந்து நம்ம வந்து சீரியஸ்க்கு நம்ம வந்து கஸ்டம் இண்டெக்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சீரியஸை டிக்ஷனரி யூஸ் பண்ணியும் நம்மளால கிரியேட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ லெட்ஸ் சே ஒரு வேற எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். I'm going to create using dictionary. So my dictionary equal to okay, let's say like அதே ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குது.
ஸோ டிக்ஷனரி எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் அ கீ வேல்யூ பேர் பேசிக்லி. ஓகேவா? ஸோ இதுக்குள்ள இருக்கிறது கீ அண்ட் இது அதோட வேல்யூ. ஸோ இப்போ டிக்ஷனரி நம்ம வந்து கொஞ்சம் லைக் நம்மளோட பைதான் கோர்ஸ்ல நம்ம டிக்ஷனரி பற்றி நிறைய பார்த்துருப்போம். ஸோ இன்கேஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மை டிக்ட் ஆஃப் நீங்கள் இப்போ வந்து P1 கொடுக்குறீங்க அப்படின்னா ஸோ அதோட வேல்யூ என்ன 1. ஸோ எனக்கு வந்து P5 5 வேல்யூ என்ன P5 நான் ஆக்சஸ் பண்ணும். ஸோ நம்ம டிக்ஷனரி நிறையா லைக் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கு. ஸோ டிக்ஷனரி பற்றி நீங்கள் லேர்ன் பண்ணிட்டு வாங்க. அந்த வீடியோவில் இருக்கு லைக் பைத்தான் கிராஷ் கோர்ஸ் பார்ட் 2ல சொல்லியிருக்கேன். இல்லைன்னா ஃபுல் கோர்ஸில் அந்த வீடியோலையும் நமக்கு இருக்கு. ஸோ கீழே டைம் லைனில் வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம் எங்கே எத்தனாவது டைம் டியூரேஷனில் வந்து அது வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த டிக்ஷனரி வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா we can convert it into series. ஓகேவா? சிம் pd.series இதுதான் நமக்கு முக்கியமான ஃபங்க்ஷன் கற்றுக்க வேண்டியது. pd.series. ஓகேவா? மை டிக்ட். ஸோ என்னோட டிக்ஷனரியை நான் சீரியஸாக கன்வெர்ட் பண்ணுறேன் அண்ட் நம்ம சீரியஸாக பிரிண்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். தட்ஸ் சீரியஸாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ சிம்பிள். ஸோ ஃபார் உங்களுக்கு கிளியராக இருக்கு அப்படின்னா சீரியஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. இல்லை அப்படின்னா ஒரு தம்ஸ் அப் பட்டன், லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஸோ ஒவ்வொரு பார்ட் முடியும் போது ஒரு ஆக்ஷன் ஐட்டம் நம்ம பண்ணும் பொழுது இன்னும் கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக இருக்கும். ஓகேவா? ஃபைன். ஸோ ஐ திங்க் சீரியஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம டேட்டா ஃப்ரேம் பார்க்கலாம். ஸோ சீரியஸை ரீகேப் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லிஸ்ட்லேருந்து சீரியஸை கிரியேட் பண்ணலாம். டிக்ஷனரிலேருந்து பண்ண முடியும். கஸ்டம் இண்டெக்ஸையும் நம்மளால பண்ண முடியும். ஸோ இதுக்கு பேசிக்காக நமக்கு என்ன யூஸ் பண்ணணும்னா pd.series எஸ்கேப் சீரியஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ ஒரு டாஸ்க் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா லெட்ஸ் சே ரைட் நோ ஐ எம் ரெக்கார்டிங் திஸ் இன் ஜூன் மந்த் அண்ட் வேர் வேர்ல்டு கப் கிரிக்கெட் வேர்ல்டு கப் T20 வேர்ல்டு கப் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ மேபி யூ கேன் கிரியேட் சீரியஸ் ஆஃப் லைக் பிளேயர்ஸ். ஓகே, அண்ட் டீம் நேம் வந்து அதுக்கு இண்டெக்ஸா வந்து நம்ம போடணும். ஓகே, ஒரு ஐடியா கிடைக்குதா? ஸோ நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். பட் இப்போ நான் அதை ஷோ பண்ணேன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு I just drop the tag. Okay, create a series, okay, that consists of T20 World Cup cricket player list, okay, as a series already சொல்லிட்டேன். And use team name as the index. ஓகேவா? as is the index. For example உங்களுக்கு அவுட்புட் என்ன நான் உங்களுக்கு சாம்பிள் அவுட்புட் கொடுக்குறேன். For example இந்தியா அப்படி எழுதினா ரோஹித். ஸோ இந்த மாதிரி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் வேல்யூஸ் அண்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேல்யூஸ், இண்டெக்ஸ் அண்ட் வேல்யூஸ். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க அண்ட் நான் உங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்குறேன். ஓகே ஓகே, ஐ ஹோப் நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ லெட்ஸ் ட்ரை இட். ஓகே, ஸோ இது வந்து டேட்டா நம்ம சிம்பிளாக எடுத்துக்கலாம். லைக் T20 வேர்ல்டு கப் 2024 பிளேயர் லிஸ்ட். ஸோ நமக்கு வந்து சில வெப்சைட்ஸில் வந்து டேட்டா அழகாக கொடுத்துருப்பாங்க. டேட்டா ஓகே, லெட்ஸ் சே ஆப்கானிஸ்தான் எடுத்துக்கலாம். ஸோ ஆப்கானிஸ்தான். ஓகேவா?
ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கிரியேட் பண்ணோம், நம்ம வந்துட்டு லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கலாமா. ஸோ பிளேயர்ஸ் நான் ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, பிளேயர்ஸ் ஈக்குவல் டு லிஸ்ட்ல, ஓகே டீம்ஸ் ஈக்குவல் டு லிஸ்ட்ல ஆப்கானிஸ்தான். ஓகேவா. ஸோ ஆப்கானிஸ்தான்ல நமக்கு யாரு, ஓகே கேப்டன் லிஸ்ட்டை நம்ம எடுத்துப்போம். இது ஒரு நல்ல ஐடியா இருக்கா. ஸோ கேப்டன் லிஸ்ட் எடுத்துப்போம், ரஷீத் கான். நெக்ஸ்ட் ஆஸ்திரேலியா, ஆஸ்திரேலியா மிச்சல் மாஷ். ஓகே, பங்களாதேஷ். ஓகே, நான் சொல்றேன், நீங்களும் என் கூட சேர்ந்து இந்த டாஸ்க் ட்ரை பண்ணுங்க. ஓகே, நீங்களும் இந்த டாஸ்க்கை ட்ரை பண்ணுங்க. ஸோ போர் அடிக்காது, ஸ்கிப்பும் பண்ண வேண்டாம் நீங்க. ஸோ நான் பண்ண நீங்களும் பண்ணும்போது உங்களுக்கும் டைம் கிடைச்ச மாதிரி இருக்கும். அண்ட் ஒரு அக்கௌண்டபிலிட்டினா நான் இங்கே பண்ணும்போது நீங்கள் பண்ணீங்கன்னா தான் பண்ணுவீங்க. மேபி அதுக்கப்புறம் என்ன ஆகுனா, மேபி நீங்கள் பிஸி ஆகலாம், இல்லை இந்த வீடியோ நீங்கள் பார்க்காம கூட போகலாம். ஸோ நான் பண்ணும் பொழுதே நீங்களும் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு அக்கௌண்டபிலிட்டி. ஸோ நாங்கள் ஒரு கிளாஸில் ஒரு டீச்சர் இருந்தால் எப்படி இருப்பாங்க, அந்த மாதிரி நீங்கள் நினச்சிட்டு அவங்க எழுத சொல்கிறாங்க, நீங்களும் எழுதுங்க. அந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கோடிங் அப்படி ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் நல்லா எஃபிஷியண்ட்டாக பண்ண முடியும். ஓகேவா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்தியா. ஓகே, நான் வந்து இந்தியாவோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நிறைய டேட்டா அப்புறமா நீங்கள் எடுத்து பாருங்க. ஓகேவா, ஃபைன். ஸோ இப்போ பேசிக்காக இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு லிஸ்ட்டாக தான் இருக்குது இல்லையா. ஸோ ஜஸ்ட் நான் பண்ணிக்கிறேன். ஓகே, நமக்கு வந்து லிஸ்ட்டாக இருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் நம்ம சீரியஸாக கன்வெர்ட் பண்ணிடலாம். ஓகேவா. players is equal to pd dot series of players. Team series equal to pd dot series of teams. ஓகேவா. நெக்ஸ்ட் கேப்டன் லிஸ்ட் ஈக்குவல் டு ஸோ அதுவே ஏஐ வந்து கோடிங் போடுது. ஸோ pd டாட் சீரியஸ் ஆஃப், ஸோ எனக்கு வேல்யூ வந்து பிளேயர்ஸ் வேல்யூ, எனக்கு வந்து வேல்யூ என்ன இருக்கும், பிளேயர்ஸ் வேல்யூ இருக்கணும். just doing it. pd டாட் சீரியஸ் ஆஃப் பிளேயர்ஸ் கமா அண்ட் இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டீம்ஸ் நான் யூஸ் பண்ண போகிறேன். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ லிஸ்ட் கேப்டன் லிஸ்ட்டை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ யூ கேன் சி ஹியர் ஆப்கானிஸ்தான். ஸோ பிளேயர் லிஸ்ட் வந்து கிடச்சிருச்சு. ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாற்றி போட்டிருப்போம். ஸோ அதான் நமக்கு பிரச்சனை. தட்ஸ் இட் கைஸ். ஓகேவா. ஸோ சிம்பிள் டாஸ்க். ஐ ஹோப் இந்த டாஸ்க் வந்து உங்களுக்கு ஒரு பிரெயின் ஸ்டார்ம் பண்ண மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மேபி நான் முடிஞ்ச அளவுக்கு கிரிக்கெட் எக்ஸாம்பிள்ஸ் வச்சு சொல்கிறேன். மேபி எல்லாத்துக்கும் ரிலேட் ஆகும். இல்லை அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் வேற என்ன மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் வந்து வச்சு பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ரிலேட்டபிளாக இருக்கும். ஓகேவா. ஸோ ஸோ பிகாஸ் டேட்டா டேட்டா சயின்ஸில் முக்கியமானது டேட்டா தான். ஸோ நமக்கு எந்த டொமைனில் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி இருக்கோ அந்த டொமைன்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும் பொழுது அந்த கான்செப்ட்ஸை நீங்கள் உள் வாங்கிப்பீங்க. ஓகேவா. இதே டேட்டாவை நான் ஜஸ்ட் ரேண்டம் நம்பர்ஸ் நம்பை யூஸ் பண்ணி ரேண்டம் நம்பர்ஸ் ஜென்ரேட் பண்ணி எனக்கு சொல்லித்தர முடியும். பட் நான் அப்படி சொல்லி தந்தேன்னா ஒரு மேக்ஸ் கிளாஸ் மாதிரி போயிடும். அண்ட் இதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டே வராது. ஸோ அதனால தான் நம்ம இந்த கிரிக்கெட் டேட்டா செட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா. ஓகே ஃபைன். ஸோ ஐ திங்க் இது வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேப்டன் லிஸ்ட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ வந்து ஒரு இண்டெக்ஸ் இந்தியா அப்படிங்கிற இண்டெக்ஸ் நான் ஆக்சஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அதோட வேல்யூ வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். கேப்டன் லிஸ்ட்டுங்க தான் நமக்கு சீரியஸ். ஸோ வேணா செக் பண்ணி பார்த்துக்கலாம். நமக்கு டைப் ஆஃப் கேப்டன் லிஸ்ட்.
ஓகே சீரியஸ். ஓகேவா ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டேட்டா ஸ்ட்ரக்சர் ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தோம்னா டேட்டா ஃப்ரேம். ஓகேவா ஸோ எப்படி நம்ம பிடி டாட் சீரியஸோ அதே மாதிரி தான் பிடி டாட் டேட்டா ஃப்ரேம். சிம்பிள், ரொம்ப சிம்பிள். ஓகே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃப்ரூட்ஸ் எடுத்துப்போம். ஏன் ஃப்ரூட்ஸ் ஈக்குவல் டு லெட்ஸே ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணலாம். ஓகே டேரக்டாக நம்ம கூட போடலாம். டிக்ஷனரி எடுத்துட்டு டிக் ஈக்குவல் டு லெட்ஸே மை டிக்னு வச்சுப்போமா. மை டிக் ஈக்குவல் டு let's say 10. ஓகே அதே கொடுக்குது. ஸோ லெட்ஸ் பிரிண்ட் இட். ஓகே ஸோ பேசிக்காக நமக்கு வந்து ஒரு டிக்ஷனரி நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த டிக்ஷனரி நம்ம என்ன பண்ணலாம்னா டேட்டா ஃப்ரேமாக பார்க்கலாம். ஸோ டேட்டா ஃப்ரேமை டிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக வந்து நம்ம கால் பண்ணுவோம். ஓகேவா ஸோ டேட்டா ஃப்ரேம் ஈக்குவல் டு பாண்டாஸ் டாட், அதாவது பிடினா பாண்டாஸ், பிடி டாட் டேட்டா ஃப்ரேம் ஆஃப் மை டிக். சிம்பிள் நம்ம எப்படி பிடி டாட் சீரியஸ் யூஸ் பண்ணுமோ அதே மாதிரி பிடி டாட் டேட்டா ஃப்ரேம் டி கேப்ஸ் எஃப் கேப்ஸ். ஓகே மை டிக், மை டிக், டிக்ங்கிறது நம்மளோட டிக்ஷனரியோட நேம். ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் டிஎஃப். Okay, 1 minute. Let's see what's happening here. ஸோ நம்ம இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டிக்ஷனரி யூஸ் பண்ண போறோம். ஸோ டிக்ஷனரி யூஸ் பண்ணும்பொழுது we need to use லைக் எக்ஸாம்பிள் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஸோ இந்த டிக்ஷனரியோட ஐட்டம்ஸ் வந்து ஃபெச் பண்ணணும். ஓகேவா ஸோ மை டிக் டாட் ஐட்டம்ஸ். ஸோ இந்த ஐட்டம்ஸ் இருக்குல்ல, இந்த ஐட்டம்ஸை நான் லிஸ்டா கன்வெர்ட் பண்ணிக்க போறேன். ஸோ சிம்பிளா இட்ஸ் கோயிங் டு பி லைக் திஸ். ஸோ லிஸ்ட் ஆஃப் மை டிக் டாட் ஐட்டம்ஸ். ஓகேவா ஸோ இதை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா we are going to pass inside. ஓகே அண்ட் காலம் நேம்ஸ் நம்ம தரணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இதை சொல்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ என்ன நடந்திருக்கு, நம்ம வந்து காலம் ஸ்பெசிஃபை பண்ணாதனால லைக் இட்ஸ் கம்மிங் லைக் திஸ். ஒரு வந்து ஆப்பிள் ஒரு டேட்டாவும் 100 ஒரு டேட்டாவும் வருது. ஓகேவா ஸோ இதை நம்ம இன்னும் எப்படி மாற்றலாம் அப்படின்னா நான் ஸ்பெசிஃபிக்காக ஐ கேன் மென்ஷன் இதுதான் என்னோட காலம்ஸ். ஓகேவா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லெட்ஸ் சே இங்கே கமா columns equal to fruit comma quantity. இப்போ நமக்கு வந்து தெளிவாக வந்துச்சு இது ஃப்ரூட் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெளிவாக அந்த காலம்ஸோட நேம்ஸ் வந்து வந்துருச்சு. ஸோ இது ஒன் ஆஃப் த மெத்தட். ஓகேவா ஸோ டைரெக்டாக நான் பண்ணுறேன் அப்படின்னா ஐ கேன் டூ சம்திங் லைக் திஸ். டிஎஃப் ஈக்குவல் டு பிடி டாட் டேட்டா ஃப்ரேம். ஓகேவா ஸோ டைரெக்டாக இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா ஐ எம் கோயிங் டு காப்பி திஸ். ஒரு லிஸ்ட்டுக்குள்ள நம்ம போட போகிறோம் and we can mention this inside a list. ஓகேவா ஸோ இப்போ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா we are getting this app like key value வந்து காலம் நேமா கன்வெர்ட் ஆகும். அண்ட் இதில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து நமக்கு வந்துட்டு we are getting as the column values. ஓகேவா got it. ஸோ பேசிக்கலாக நம்ம வந்து டேட்டா ஃப்ரேம் நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறோம், we are using pd dot data frame. ஓகேவா ஸோ ஐ திங்க் ஒன் மோர் எக்ஸாம்பிள் நான் சொன்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஓகேவா ஸோ நம்ம வந்து சொன்ன மாதிரி இப்போ வந்து இந்த கீ வேல்யூ வந்து காலம் ஆயிரும் அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காலம் கூட வேல்யூ ஆயிரும். ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு லிஸ்ட் சேம் டிக்ஷனரி எடுக்கலாம். பட் நம்ம வந்து ஒரு ஒரு கிரிக்கெட் டேட்டா எடுத்துப்போம். ஓகேவா
ஸோ நான் இங்கே ஒரு டேட்டா ஆல்ரெடி நான் எடுத்து வச்சிருக்கேன், நான் உங்களுக்கு அதை ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு டிக்ஷனரி நான் எடுத்திருக்கேன், ஐபிஎல் டிக்ஷனரி சொல்லிட்டு. ஸோ சிஎஸ்கே அப்படிங்கிற டீமில் இருக்கக்கூடிய பிளேயர் நேம்ஸ், டிசி அப்படிங்கிற டீமில் இருக்கக்கூடிய பிளேயர் நேம்ஸ். ஸோ சிஎஸ்கே அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம இது என்ன பண்ண போறோம்னா, நம்ம ஐபிஎல் டேட்டா ஃப்ரேமாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ ஐபிஎல் டேட்டா ஃப்ரேம் ஈக்குவல் டு பிடி டாட் டேட்டா ஃப்ரேம் ஆஃப் ஐபிஎல் டிக்ஷனரி. ஸோ இப்போ நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கீ வேல்யூ வந்து நமக்கு காலம் நேம் ஆயிடுச்சு. அண்ட் இதுலயே வேல்யூஸ்லாம் நமக்கு என்ன இருக்குன்னு பாருங்க, காலம் கூட வேல்யூ ஆயிடுச்சு. ஸோ இதுதான் டேட்டா ஃப்ரேம். ஸோ இந்த டேட்டா ஃப்ரேம் எப்படி நம்ம செக் பண்றது? we can print the type of it, right? print type of data frame name. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டேட்டா ஃப்ரேம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்துருச்சு. got it? ஸோ ஈஸியாக இருக்கா? ஃபைன். ஸோ இப்போ நம்ம வந்து டேட்டா வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கலாம். இன்ஸ்பெக்ட் அப்படின்னா ஜஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு நமக்கு டேட்டா கிடைக்குது அப்படின்னா நம்ம எப்படிலாம் அதை வந்து பார்க்கலாம், அந்த டேட்டாவை எப்படிலாம் லோட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் இன்ஸ்பெக்டிங் டேட்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இதுக்கு நம்ம வந்து ஒரு சாம்பிள் டேட்டா நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இப்போ. ஸோ இந்த கூகுள் கொலாபோட லிங்க் வந்து உங்களுக்கு கீழே இருக்கும். ஓகேவா? ஸோ இன்ஸ்பெக்டிங் டேட்டா. ஸோ நான் இந்த டேட்டா நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த டேட்டா வந்து நம்ம டேட்டா ஃப்ரேமாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ டிஎஃப் ஈக்குவல் டு பிடி டாட் டேட்டா ஃப்ரேம் ஆஃப் டேட்டா டிஎஃப். ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், we are going to use இந்த டேட்டாவை இன்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய சில ஃபங்க்ஷனாலிட்டிஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் df டாட் ஹெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இது என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் 5 டேட்டாவை டிஃபால்ட்டாக எடுத்து வந்து கொடுக்கும். ஃபர்ஸ்ட் 5 டேட்டா பாயிண்ட்ஸை டிஃபால்ட்டாக எடுத்து வந்து கொடுக்கும். ஸோ இதுக்குள்ள நான் மென்ஷன் பண்ணிக்கலாம் எத்தனை டேட்டா பாயிண்ட்ஸ் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய 2 டேட்டா பாயிண்ட்ஸ் எடுத்து வந்து கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜான் அண்ட் ஆனா. ஓகேவா? ஸோ இதே மாதிரி எனக்கு வந்து டெய்ல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. டெய்ல் அப்படிங்கிறது லாஸ்ட்ல இருக்கக்கூடிய வேல்யூஸ் எடுத்து வந்து கொடுக்கும். ஸோ லாஸ்ட்ல இருக்கக்கூடிய வேல்யூஸ் எடுத்து வந்து கொடுக்கும். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட்ல இருக்கக்கூடிய 5 வேல்யூஸ் இதே எடுத்து வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ இதில் நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம் எனக்கு எவ்வளவு ஷோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் df டாட் இன்ஃபோ அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கு. ஸோ இந்த ஃபங்க்ஷனாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பேசிக்காக இந்த டேட்டா ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கொடுக்கும். ஸோ மொத்தம் 8 என்ட்ரி இருக்கு, 3 காலம்ஸ் இருக்கு. ஸோ அதாவது 8 ரோ அண்ட் 3 காலம்ஸ் இருக்கு. ஸோ நேம் அப்படிங்கிற ஒரு காலம் இருக்கு, அது வந்து 8 நான் நல் வேல்யூஸ் இருக்கு. ஸோ இதுல நம்ம கண்டுபிடிச்சலாம் நல் வேல்யூஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு இந்த இன்ஃபோ ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பிரிண்ட் டிஸ்கிரைப் df டாட் டிஸ்கிரைப். இந்த டிஸ்கிரைப் ஃபங்க்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா சில பேசிக் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் வந்து உங்களுக்கு டிஸ்கிரைப் லைக் வந்து கால்குலேட் பண்ணி தரும் அதுவே. ஸோ நம்ம வந்து ஃபார்முலா போட்டு கால்குலேட் பண்றதுக்கு அதுவே உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கா நம்ம வந்துட்டு டேட்டாவை இன்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம டேட்டா எப்படி ஆக்சஸ் பண்ணலாம், ஆக்சஸிங் டேட்டா. ஸோ டேட்டாவை ஆக்சஸ் பண்றதுக்கு லெட்ஸே நம்ம இதுக்கு முன்னாடி கூடிய இந்த டேட்டா செட் எடுத்துப்போம். ஓகேவா? இந்த டேட்டா செட் எடுத்துப்போம். ஸோ நேம், லொகேஷன் அண்ட் ஏஜ் இருக்கு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் டேட்டா ஃப்ரேம் வந்து நான் பிரிண்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் டிஎஃப். ஸோ இப்போ எனக்கு இது எல்லாமே வந்துருச்சு இல்லையா? ஸோ இப்போ எனக்கு ஏதாவது பர்டிகுலர் வேணும் அப்படின்னா டிஎஃப் ஆஃப் ஏஜ். நான் ஏஜை மட்டும் நம்ம எடுத்துட்டேன். இப்போ நான் இதை வந்து இன்னொரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஏஜ் ஈக்குவல் டு டிஎஃப் ஆஃப் ஏஜ். ஸோ இப்போ நான் இதோட ஏஜை பிரிண்ட் பண்றேன் அண்ட் ஏஜோட டைப்பையும் நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ ஏஜ் எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ டைப் ஆஃப் ஏஜ், ஏஜோட டைப் என்னன்னு செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஏஜோட டைப் வந்து சீரியஸ். பேசிக்காக நம்ம வந்து ஒரு காலம் தான் எடுத்துருக்கோம். ஸோ இது வந்து என்ன, ஒரு சீரியஸ். ஓகேவா? ஃபைன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலம் நம்ம சூஸ் பண்றது. இதே மல்டிபிள் காலம்ஸ் நான் சூஸ் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு நேம் அண்ட் ஏஜ் எடுத்துக்கலாமா? நேம் அண்ட் ஏஜ். ஸோ இப்போ மல்டிபிள் காலம்ஸை நான் சூஸ் பண்ணோம் அப்படின்னா மல்டிபிள் காலம்ஸ் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நேம் அண்டர் ஸ்கோர் ஏஜ் எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஸோ டிஎஃப்ல
ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நான் ஒன்று மட்டும் நான் எடுக்கணும் அப்படின்னா டைரெக்டாக நான் ஏஜ் போட்டுறேன். பட் இப்போ எனக்கு ரெண்டு வேல்யூ வேணும். ஸோ அதனால நான் என்ன பண்ண போறேன்னா ஐ எம் கோயிங் டு புட் another லிஸ்ட் நேம் தென் கமா ஏஜ். ஸோ இப்போ இந்த மாதிரி மல்டிபிள் காலம்ஸே நம்மளால செலக்ட் பண்ண முடியும். ஓகேவா? தென் ரோவோட இண்டெக்ஸ் வச்சு என்னால் செலக்ட் பண்ண முடியும். ரோ இண்டெக்ஸ். ஸோ அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணோம்னா யூசிங் ஐ லொகேஷன் இண்டெக்ஸ் லொகேஷன் ஐ லொகேஷன். ஓகேவா? இண்டெக்ஸ் லொகேஷன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபர்ஸ்ட் ரோ செலக்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் ரோ ஈக்குவல் டு df டாட் iloc ஆஃப் 0 தென் ஃபர்ஸ்ட் ரோ. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் ரோ டேட்டா கிடைச்சிச்சு நேம் லொகேஷன் அண்ட் ஏஜ். iloc அப்படிங்கிறது இண்டெக்ஸ் லொகேஷன் வச்சு கண்டுபிடிக்கிறது. தென் வெறும் எல்ஓசிங்கிறது லேபிள் வச்சு கண்டுபிடிக்கிறது. ஸோ லேபிள் வச்சு நான் கண்டுபிடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த டிஎஃப் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இப்போ இந்த லேபிள் பார்த்தீங்கன்னா 0ங்கிறத லேபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரோ பை லேபிள் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாமா? df of loc 0. ஸோ இப்போ வந்து லேபிள் வச்சு என்னால் பண்ண முடியும், இண்டெக்ஸ் வச்சு என்னால் பண்ண முடியும். ஓகேவா? ஃபைன். ஸோ இதே மாதிரி எனக்கு பர்டிகுலராக ஒரு ஃபில்டர் பண்ணி டேட்டா வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். லெட்ஸ் சே டிஎஃப் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ வந்து ஏஜ் பார்த்துக்குவோம் 28 24. ஓகே, ஸோ எனக்கு இப்போ வந்து 30 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய நேம் டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு தேவைப்படுது. ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், ஏஜ் 30 சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ டிஎஃப், ஸோ இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டிஎஃப் ஆஃப் ஏஜை ஆக்சஸ் பண்ணணும். டிஎஃப் ஆஃப் ஏஜை ஆக்சஸ் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு ஏஜ் கேட்டகரி கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ அதில் இப்போ நான் என்ன பண்ண போறேன், கிரேட்டர் தென் 30 எடுக்கணும். இது எங்கேருந்து நான் எடுக்க போறேன், இந்த ஒரு ஃபில்டர் இருக்கு இல்லையா, இந்த ஃபில்டரே நான் எங்கே அப்ளை பண்ண போறேன், டேட்டா ஃப்ரேம்குள்ள அப்ளை பண்ண போறேன். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். புரியுதா? இது வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா ஃப்ரேம்குள்ள இந்த ஏஜ் காலம் ஆக்சஸ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய 30 ஏஜுக்கு மேலே இருக்கக்கூடிய பர்சன்ஸை நம்ம எடுக்க போறோம். ஸோ நான் டைரக்டா டிஎஃப், ஜென்ரலாக நம்ம ஒரு டேட்டா ஃப்ரேம்ல ஒரு காலம் ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், டிஎஃப் ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள அந்த இண்டெக்ஸ் வேல்யூ போடுவோம். கரெக்டா? ஸோ அதே மாதிரி தான், பட் இந்த இண்டெக்ஸ் வேல்யூ நான் வந்து ஃபில்டர் பண்ண போறேன். ஸோ ஃபில்டர் பண்ணும்போது ஃபில்டருக்கு அப்ளை பண்றதுக்கு எனக்கு டிஎஃப் தேவைப்படும். கரெக்டா? ஸோ அதனால நான் அதையும் பண்ண போறேன். ஸோ இது மட்டும் நமக்கு என்ன வரும் அப்படின்னு நான் அதையும் நான் ஷோ பண்றேன். ஓகேவா? இப்போ இந்த ஏஜ் 30 நான் டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன். எனக்கு 30 ஏஜ்க்கு மேலே பீப்புளும் வந்துட்டாங்க. ஸோ இதை மட்டும் நான் டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன். இங்க பாத்தீங்க அப்படின்னா ஸோ நமக்கு எங்கெல்லாம் எனக்கு வேல்யூஸ் வந்து இந்த கண்டிஷன் சாட்டிஸ்மிட் ஆகுதோ அங்கெல்லாம் எனக்கு ட்ரூ அப்படிங்கிற அந்த காலம்ஸ்லாம் வந்துடும். ஓகேவா? ஸோ நம்ம டைரக்டா இதை மட்டும் நம்மளால போட முடியாது. இதை போட்டால் நமக்கு இந்த இதுல வந்து நமக்கு சீரியஸ் தான் வந்து இருக்கு. ஸோ எனக்கு என்ன தேவை அப்படின்னா அங்க டேட்டா பாயிண்ட்ஸ் எனக்கு தேவை. ஸோ அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த டேட்டா ஃப்ரேம்குள்ள அந்த ஃபில்டர் அப்ளை பண்ணாதான் உங்களுக்கு ஹோல் அந்த மொத்த டேபிள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஐ திங்க் ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் நம்புறேன். ஸோ இந்த பாண்டாஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம சோஃபார் நம்ம பார்த்துக்கிறது ஒரு குயிக் ஓவர்வியூ பார்த்துடலாம். ஸோ பாண்டாஸ் அப்படிங்கிறது ஒரு பைத்தான் டேட்டா அனாலிசிஸ் ஒரு லைப்ரரி, ஒரு பவர்ஃபுல் லைப்ரரி. டேட்டாவை அனலைஸ் பண்றது, மேனிபுலேட் பண்றது எல்லாமே பண்ணலாம். இதுல நம்ம இன்னைக்கு மெயினா என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த வீடியோல நம்ம என்ன மெயினா பார்த்தோம்னா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் பத்தி பார்த்துருக்கோம். அதாவது டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இன் பாண்டாஸ். ஸோ அதில் நமக்கு ரெண்டு இருக்கு, சீரியஸ் அண்ட் டேட்டா ஃப்ரேம் வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த சீரியஸ் அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் டைமென்ஷனல் அண்ட் டேட்டா ஃப்ரேம் வந்து மல்டி டைமென்ஷனல், சாரி 2 டைமென்ஷனல். ஓகே, அண்ட் இதுல வந்து நம்ம எப்படி வந்து ஒரு சீரியஸ் அண்ட் டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்றதை நம்ம பார்த்தோம். கரெக்டா? ஸோ ஒரு சீரியஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, பிடி டாட் சீரியஸ். அதே மாதிரி டேட்டா ஃப்ரேம் எப்படி கிரியேட் பண்ணுறது, பிடி டாட் டேட்டா ஃப்ரேம். ஓகேவா?
அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டேட்டாவை இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தோம். லைக் நம்ம சில ஃபங்க்ஷனாலிட்டிஸ் பார்த்துருக்கோம். ஹெட், டெய்லு, இன்ஃபோ, டிஸ்கிரைப். ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் டேட்டாவை ஆக்சஸ் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பேசிக்கான ஒரு பாண்டாஸ் கோட், தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பேசிக் பாண்டாஸ் ஃபண்டமெண்டல்ஸ். ஓகேவா? ஸோ அடுத்த பார்ட்டில் நம்ம என்ன லேர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னா, குரூப்பிங் எப்படி பண்ணுறது, மெர்ஜிங் எப்படி பண்ணுறது, ஜாயினிங் எப்படி பண்ணுறது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அட்வான்ஸ் டாபிக்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தென் வந்து மெயினாக நல் வேல்யூஸ், அதாவது மிஸ்ஸிங் வேல்யூஸ், டேட்டா மிஸ்ஸிங் வேல்யூஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்கார்டினேஷன், அக்ரிகேஷன், குரூப்பிங், ஓகே, மெர்ஜிங் அண்ட் ஜாயினிங். ஸோ இது எல்லாமே நம்ம பார்க்கலாம். டேட்டா வந்து மாடிஃபை பண்ணுறது எப்படி, இது எல்லாமே நம்ம பார்ப்போம். ஓகே. ஸோ ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பாண்டாஸ் பற்றின ஒரு ஒரு ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன் அண்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்துருக்கோம் நான் நம்புறேன். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் கண்டினியூஸாக நம்ம டேட்டா சயின்ஸ் கிராஷ் கோர்ஸ் வாட்ச் பண்ணுங்க. இப்போதான் நம்ம வந்து ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஓவர்வெல் ஆயிக்காதீங்க, நிறையா இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு வீடியோ ஒவ்வொரு பார்ட்டாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இன்கேஸ் என்னோட வே ஆஃப் டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்கு, உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. தட்ஸ் ஹவு இட் ஹெல்ப்ஸ் டு க்ரோ திஸ் சேனல். அண்ட் இது நிறைய பேத்துக்கு நல்லா எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ அண்ட் ஒரு கமெண்ட் வந்துச்சு, சார் இங்கிலீஷில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்கு, பட் தமிழில் ஒரு ஒரு நல்ல குவாலிட்டியில் உங்கள் வீடியோ இருக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஐ எம் ரியலி ஹாப்பி தட் ஒரு ஒரு ரெகக்னேஷன் கிடைச்சது நம்ம போட்ட எஃபர்ட்ஸ்க்கு. கண்டிப்பாக நிறைய நம்ம பிளான்ஸ் இருக்கு நம்ம சேனலில். ஸோ கீப் சப்போர்ட்டிங் அண்ட் கீப் வாட்சிங். ஸோ see you in the next part of this data science crash course. Thank you so much. Bye.